கன்னியாகுமரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கங்க மணிகண்டன். வணக்கம் அரசி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்ய தொடங்கிய மழையானது தொடர்ந்து இன்று தற்போது வரைக்கும் பெய்து வருகிறது. இதனால் அவ்வப்பொழுது கனமழையும் பெய்து வந்ததால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணைகளும் வெகுவாக நிரம்பியது. அதே போன்று ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கானது தாழ்வான பகுதிகளுக்கு குடியிருப்புகளில் சென்றதால் அங்கு இருக்கும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்தில் எண்ணாதனர். அங்கு குடியிருப்புகளில் சுத்தமாகவே மழை நீரானது தேங்கியது. இதன் முதற்கட்டமாக தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகுகள் மூலம் சென்று அங்கு சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் தற்போது வரையும் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு வரையும் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்கப்பட்டவர்களை அருகில் உள்ள திருமண மண்டபம், அரசு பள்ளி வகுப்பறைகளில் தங்க வைத்து வருகின்றனர். மட்டும் 14.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போன்று பூதப்பாண்டியில் 77 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னிமாரில் 15.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் தற்போது 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகுகள் மூலம் குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நாகர்கோவில், வடிவீஸ்வரம், பராசக்தி கார்டன், சக்தி கார்டன், மீனாட்சிபுரம் கார்டன் இது போன்ற பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை தற்போதும் மீட்டு வருகின்றனர். அங்கு கடல் போன்று காட்சி அளிக்கிறது. அதேபோல் மரங்களும் வெகுவாக ஆங்காங்கே விழுந்திருக்கு. அதையும் தீயணைப்பு வீரர்கள் சென்று எடுத்து வருகின்றனர். இந்த நிலையிலே அமைச்சர் மனோ தங்கராஜும் நேரில் சென்று தங்க வைத்தவர்களை பார்த்து வருகின்றார். குறிப்பாக ஒரு 15 இடங்களில் நீரில் மாட்டிக்கொண்டவர்கள் மண்டபங்கள், பள்ளி வகுப்பறைகளில் தங்க வைத்துள்ளனர். மேலும் மழை நீரான அனைத்து இடங்களிலும் செல்கிறது. வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் என மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளநீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது வரை எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது? மக்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு மோகன்ராஜ்? நிச்சயமாக தூத்துக்குடியில் கொட்டி தீர்க்கும் கனமழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமானது பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடந்த 12 மணி நேரத்தில் மொத்தம் 2117.70 மில்லிமீட்டர் மழையானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்னிலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வருகிற 22ஆம் தேதி வரை என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதலே விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து மழையானது பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்றைய தினம் தூத்துக்குடிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை உள்ளது. தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றின் குளிக்கவோ ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கோ செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கும் மழை நீரானது சென்று பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமானது பாதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 12 மணி நேரத்தில் 2117.70 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதில் அதிகபட்சமாக தூத்துக்குடி 40.70 மில்லிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டத்தில் 394 மில்லிமீட்டரும், திருச்செந்தூரில் 185 மில்லிமீட்டரும், காயல்பட்டினத்தில் 124 மில்லிமீட்டரும், குலசேகரப்பட்டினத்தில் 109 மில்லிமீட்டரும், சாத்தான்குளத்தில் 306.40 மில்லிமீட்டர் என மாவட்டத்தில் மொத்தம் 2117.70 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் சராசரியாக 111.46 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதை தொடர்ந்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே பிரதான சாலைகளான தமிழ் சாலை, வஉசி சாலை, கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் மோகன்ராஜ் கொடுத்த விவரங்களை கேட்டோம். நன்றி மோகன்ராஜ்.